கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது நடக்கிற இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தின் மூலமாக திடீரென்று ஜெருசலேமின் அல்-அக்ஸா மசூதியில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த யுத்த நாட்களில் பூரிம் எனப்படுகிற யூதர்களின் பண்டிகையும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இவைகளை குறித்து இந்த பதிவில் நாம் பார்ப்போம். இப்போது ஈரானின் எல்லா முக்கிய பகுதிகளையும் தலைவர்களையும் இஸ்ரேல் அழித்து விட்டது. அதாவது ஈரானை எல்லா விதத்திலும் இஸ்ரேல் அடக்கி வைத்து விட்டது. ஈரான் ஏவுகிற ஏவுகணைகளில் சில இஸ்ரேலின் டெல் அவீவ், பெயர்சபா, பெட்சிமேஸ் மற்றும் ஜெருசலேம் போன்ற இடங்களில் யுத்தம் ஆரம்பித்ததில் இருந்து சில இடங்களில் விழுந்து கட்டிடங்கள் சில சேதமாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. யுத்தம் முடிந்தவுடனேயே அந்த கட்டிடங்களை புதிதாக கட்டிவிடுவார்கள். இஸ்ரேலின் மக்கள் இப்போது வழக்கமான தங்களுடைய வேலைகளுக்கு திரும்பிவிட்டார்கள். ஏதாவது ஏவுகணை வந்தால் உடனே சைரன் ஒலி முன்னெச்சரிக்கையாக எழுப்பப்படுகிறது. உடனே மக்கள் அருகில் உள்ள பங்கர்களுக்குள் சென்று விடுகிறார்கள். இஸ்ரேலின் எல்லா இடங்களிலுமே, பொது இடங்களிலும் வீடுகளிலும் கட்டிடங்களை கட்டும்போதே நிலத்தடி பங்கர்களை வைத்துத்தான் கட்டுவார்கள். ஏனென்றால் இஸ்ரேல் நாட்டில் எப்போதுமே யுத்தம் நடப்பதால் பாதுகாப்புக்காக இப்படி எல்லா இடங்களிலுமே பங்கர்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இஸ்ரேல் மக்களுக்கு யுத்தம் என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் பழகி போன விஷயமாகும். இந்த வாரம் யூதர்களுடைய முக்கியமான பண்டிகையாகிய பூரிம் பண்டிகை வந்தது. இவ்வளவு பெரிய யுத்தத்தின் மத்தியிலும் இஸ்ரேலின் எல்லா இடங்களிலும் ஜெருசலேமிலும் பூரிம் பண்டிகையை எப்போதும் போல மக்கள் மிக உற்சாகமாக கொண்டாடினார்கள். பங்கர்களுக்குள் இருந்தும் பூரிம் பண்டிகையை கொண்டாடினார்கள். இஸ்ரேலின் மற்ற பகுதிகளில் 3ஆம் தேதியும், அதாவது மார்ச் 3, ஜெருசலேமில் 4ஆம் தேதியும் பூரிம் பண்டிகையை மிக ஆர்வமாக கொண்டாடினார்கள். பூரிம் பண்டிகையை பரிசுத்த வேதாகம வசனங்களின் அடிப்படையில் எப்படி, எதற்காக கொண்டாடுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்பு அல்-அக்ஸா மசூதியில் ஏற்பட்டிருக்கிற பதட்டத்தை குறித்து முதலில் பார்த்து விடுவோம். அல்-அக்ஸா மசூதி இப்போது மிக மோசமாக இருப்பதாகவும், எந்த நேரத்திலும் அந்த மசூதியானது தீவிர வலதுசாரி யூதர்களால் இடிக்கப்படலாம் என அங்குள்ள அரேபிய இஸ்லாமியர்கள் கூறுகிறார்கள். இப்போது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் யுத்தம் நடப்பதை காரணம் காட்டி இஸ்ரேலின் அதிகாரிகள் ஜெருசலேமில் இஸ்லாமியர்களின் ரமலான் கொண்டாட்டங்களுக்கு இந்த நாட்களில் முழுவதும் தடை விதித்து விட்டார்கள். இது யுத்த நாட்கள் என்பதால் இஸ்லாமியர்கள் பொது இடங்களில், மார்க்கெட்டுகளில், வீதிகளில் ரமலான் அலங்காரங்களை செய்யக்கூடாது என்று அது சம்பந்தப்பட்ட வியாபாரங்களையும் தடுக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. ஆனால் இதே நாட்களில் இந்த யுத்த நாட்களில் வந்த யூதர்களின் பூரிம் பண்டிகையை மட்டும் மிக உற்சாகமாக கொண்டாடுவதற்கு எந்தவித கட்டுப்பாடும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. மேலும் இப்போது ஈரான் யுத்தத்தை காரணம் காட்டி அல்-அக்ஸா மசூதியை இஸ்ரேல் அரசாங்கம் மூடிவிட்டது. இப்போது இஸ்லாமியர்களின் ரமலான் மாதம் என்பதால் அவர்கள் அல்-அக்ஸா மசூதியில் தொழுகை செய்ய போவார்கள் என்றும், ஏற்கனவே ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளும் தடைகளும் இருந்ததாகவும், மிக குறைந்த எண்ணிக்கையில் மிகவும் வயதானவர்களையும் 12 வயதுக்கு உட்பட்ட சிறு பிள்ளைகளையும் மட்டுமே ஏற்கனவே, அதுவும் இஸ்ரேல் இராணுவத்திடம் முன்கூட்டியே அனுமதி வாங்கியிருக்க வேண்டும் என்றும், இஸ்ரேல் இராணுவத்தால் முழுவதும் பரிசோதித்து செக் பண்ணி பார்த்த பிறகே உள்ளே அந்த மசூதி வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிடுகிறார்கள். இப்போது அதற்கும் அனுமதி கிடையாது என்று ஈரான் யுத்தத்தை காரணம் காட்டி அல்-அக்ஸா மசூதியில் இஸ்லாமியர்கள் யாரும் தொழுகை செய்ய வரக்கூடாது என்று அல்-அக்ஸா மசூதியை முழுவதும் இஸ்ரேல் அரசாங்கம் மூடிவிட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்பு ரமலான் நாட்களில், முந்தைய வருஷங்களில் இதற்கு முன்பு ரமலான் நாட்களில் அல்-அக்ஸா மசூதி ஒருபோதும் மூடப்பட்டதே இல்லை என்று சொல்கிறார்கள். அல்-அக்ஸா மசூதி வளாகத்திற்குள் செல்வதற்கு இஸ்லாமியர்களுக்கு தனி வாசலும், யூதர்களும் சுற்றுலா பயணிகளும் செல்வதற்கென்று தனி வாசலும் இருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இஸ்ரேல் அதிகாரிகள் ஈரான் யுத்தத்தை காரணம் காட்டி அரேபிய இஸ்லாமியர்கள் அல்-அக்ஸா மசூதிக்கு செல்கிற வாசலை தான் மூடியிருக்கிறார்களே தவிர யூதர்கள் உள்ளே செல்கிற வாசலை மூடவில்லை.
எனவே யூதர்கள் இந்த யுத்தம் நடைபெறுகிற நாட்களிலும் அடிக்கடி அல்-அக்ஸா மசூதி வளாகத்திற்குள் சென்று தங்கள் முறைப்படி ஜெபிக்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு, யூதர்களுக்கு எந்த தடையும் கிடையாது. ஆனால் அங்கே இப்போது இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் தடை என்று கூறப்படுகிறது. இப்போது ஈரான் ஏவுகிற ஒரு சில ஏவுகணைகள் இஸ்ரேலின் ஜெருசலேமிலும் விழுந்ததாக சொல்கிறார்கள். எனவே இவர்களாகவே, அதாவது யூதர்கள் இவர்களாகவே ஏதாவது இஸ்ரேல் அரசாங்கமும் தீவிர வலதுசாரி அமைப்புகளான யூத அமைப்புகளும் சேர்ந்து அல்-அக்ஸா மசூதியை திடீரென இடித்து தகர்த்துவிட்டு ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை அல்-அக்ஸா மசூதி மீது விழுந்ததால் தான் மசூதி இடிந்து விட்டது என்று உலகத்திற்கு காண்பித்து சொல்வதற்காகத்தான் இப்படி செய்கிறார்கள் என்றும், இப்போது நடக்கிற ஈரான் யுத்தமே இதற்காகத்தான் என்றும், தங்களுடைய 3ஆம் தேவாலயத்தை எப்படியாவது கட்டிவிட வேண்டும் என்பதை மனதில் வைத்தே ஈரான் மீது இஸ்ரேல் யுத்தத்தை ஆரம்பித்து நடத்துவதாக அங்குள்ள அரேபிய இஸ்லாமியர்கள் பயந்து எதிர்பார்ப்பதாக குறிப்பிடுகிறார்கள். ஈரானை தாக்கி அடக்கி வைத்துவிட்டு அல்-அக்ஸா மசூதி இருக்கும் இடத்தில் தேவாலயத்தை கட்டினால் வேறு எந்த அரபு நாடுகளும் இஸ்ரேலை எதிர்த்து நிற்காது என்பதை தெரிந்து கொண்டுதான் இஸ்ரேல் இப்படி செய்கிறது. எனவே அல்-அக்ஸா மசூதியை யூதர்களை இடித்துவிட்டு ஈரானின் ஏவுகணை அல்-அக்ஸா மசூதி மீது விழுந்ததால் தான் இடிந்துவிட்டது என்று சொல்லி உலக நாடுகளை நம்ப வைத்து அல்-அக்ஸா மசூதி இருக்கிற இடத்தில் மிக விரைவில் யூதர்களுடைய 3ஆம் தேவாலயத்தை கட்டப்போகிறார்கள். அதற்காகத்தான் இத்தனை ஏற்பாடுகளை இஸ்ரேல் வேண்டுமென்றே திட்டம் போட்டு செய்கிறது என்று அங்குள்ள அரேபியர்கள் கூறுகிறார்கள். மேலும் 3ஆம் தேவாலயம் கட்டுவதற்கு தேவையான எல்லாமே இப்போது யூதர்களிடம் இருக்கிறது. சாலமோன் தேவாலயம் இருந்த இடத்தில் இப்போது இருக்கிற அல்-அக்ஸா மசூதி எந்த வழியிலாவது விரைவில் அகற்றப்படும். ஏற்கனவே அல்-அக்ஸா மசூதியை சுற்றிலும் அந்த மசூதிக்கு அடியிலும் அகழ்வாராய்ச்சி செய்து இஸ்ரேல் அரசாங்கமும் யூத அமைப்புகளும் அந்த மசூதிக்கு கீழே தோண்டி தோண்டி வைத்திருக்கிறார்கள். எந்தவித உறுதித்தன்மையும் இல்லாமல் தான் அந்த மசூதி இப்போது நிற்கிறது. ஒரு சிறிய அதிர்வு ஏற்பட்டால் கூட அந்த மசூதி இடிந்து விழுந்துவிடும். விரைவில் அதே இடத்தில் 3ஆம் தேவாலயம் கட்டப்படும். இந்த யுத்த காலத்தில் ரமலான் தொழுகை கொண்டாட்டங்களையும், அதாவது யுத்தத்தை காரணம் காட்டி இஸ்ரேலின் அதிகாரிகள் அந்த ரமலான் கொண்டாட்டங்களை தடை செய்திருக்கிறார்கள். ஆனால் இதே யுத்த காலத்தில் நடந்த யூதர்களின் பூரிம் பண்டிகை மிகவும் உற்சாகமாக இஸ்ரேலின் தெருக்களிலும் வீதிகளிலும் எல்லா இடங்களிலும் பங்கர்களுக்குள்ளும் கொண்டாடப்பட்டது. பூரிம் பண்டிகை என்றால் என்ன, எப்படி கொண்டாடுகிறார்கள் என்பதை பார்ப்போம். பூரிம் பண்டிகை என்பது யூதர்களுடைய ஆதார் எனப்படுகிற 12ஆம் மாதத்தின் 14ஆம் தேதியில் இஸ்ரேல் முழுவதிலும் 15ஆம் தேதி ஜெருசலேமிலும் வருஷந்தோறும் மிக உற்சாகமாக யூதர்களால் கொண்டாடப்படுகிறது. இந்த பூரிம் பண்டிகையானது எஸ்தர் புஸ்தகத்தின் அடிப்படையில், அதாவது பாரசீக பேரரசின் பெர்சிய ராஜாவாகிய அகாஸ்வேரு ராஜாவின் காலத்தில் அந்த ராஜாவின் மனைவியாக இருந்த மகாராணியாகிய ஒரு யூத பெண்ணால் அங்கிருந்த யூதர்கள் எதிரிகளின் சதித்திட்டத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு எதிரிகளை முறியடித்த அந்த வெற்றி கொண்டாட்டத்தை தான், அதாவது வருஷந்தோறும் யூதர்கள் கொண்டாடுகிறார்கள். யூதர்கள், அதாவது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எஸ்தர் புஸ்தகத்தின் சம்பவங்கள் நன்றாகவே தெரியும். யூதர்களை கொன்று போடுவதற்காக ஆமான் என்கிற துஷ்ட மனுஷன் செய்த சதித்திட்டத்தை முறியடித்து யூத ஸ்திரீயாகிய எஸ்தர் ராஜாத்தி மூலமாக தேவன் யூதர்களை காப்பாற்றினார். அப்படி எதிரிகளை முறியடித்து யூதர்கள் வெற்றி பெற்ற நாளைத்தான் பூரிம் பண்டிகை என்று யூதர்கள் வருஷந்தோறும் இஸ்ரேலில் கொண்டாடுகிறார்கள். இந்த கொண்டாட்டத்தின் போது சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லோருமே பல விதங்களில் தங்களை அலங்கரித்து மாறு வேடத்தில் வருவார்கள். தங்கள் முகங்களை முகமூடிகளால் மறைத்துக் கொள்வார்கள் அல்லது வேறு வேஷங்களில் தங்கள் தோற்றத்தை மறைத்து கொண்டு கொண்டாடுவார்கள். இதற்கு காரணம், எஸ்தர் ராஜாத்தி சூசான் அரண்மனையில் இருக்கும்போது தான் யார், தன் இனம் என்ன, தன் குடும்ப பின்னணி என்ன என்பதை யாருக்கும் தெரிவிக்காமல் மொர்தெகாயின் அறிவுறுத்துதலின்படி முழுவதும் தன்னை மறைத்து விட்டாள். அதாவது தன்னுடைய ஐடியை மறைத்து விட்டாள். அவள் ஒரு யூத பெண் என்பதையே மறைத்து விட்டாள். அதை நினைவு கூறுவதற்காகத்தான் அந்த பூரிம் பண்டிகையின் போது யூதர்கள் தங்கள் முகங்களை
பல வழிகளில் விதவிதமாக மறைத்து கொண்டாடுகிறார்கள். மேலும் பூரிம் பண்டிகையின் போது யூதர்களின் ஜப ஆலயங்களிலும் மேற்கு சுவர் வளாகத்திலும் வீடுகளிலும் எஸ்தர் புஸ்தகத்தை வாசித்து தியானித்து பிரசங்கம் செய்யப்படும். இதை மெகில்லா வாசித்தல் என்று சொல்கிறார்கள். மெகில்லா என்கிற எபிரேய வார்த்தைக்கு எஸ்தரின் புஸ்தக சுருள் என்று அர்த்தமாகும். மேலும் குடும்பத்தினர்களுடன் பெரிய பெரிய விருந்து நடத்துகிறார்கள். நண்பர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவுகளையும் பரிசுகளையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த பூரிம் பண்டிகையின் போது யூதர்கள் சாப்பிடுகிற விருந்து பண்டங்கள் முக்கோண வடிவத்தில் இருக்கிறது. அந்த முக்கோண வடிவ இனிப்பு பண்டத்தை ஆமானின் காது ஆமானின் காது என்று சொல்கிறார்கள். அந்த பலகாரத்தை ஹமந்தாஷன் என்று அழைக்கிறார்கள். ஹமந்தாஷன் என்றால் ஆமானின் காது என்று அர்த்தமாகும். ஆமானின் காதை சாப்பிட்றாங்க வருங்க. மேலும் எஸ்தர் புஸ்தகத்தை வாசிக்கும் போது எந்த இடத்திலெல்லாம் ஆமான் என்கிற பெயர் வருகிறதோ அப்போதெல்லாம் சத்தமாக ஆரவாரித்து வெற்றி கோஷமிட்டு மகிழ்கிறார்கள். பூரிம் என்கிற வார்த்தைக்கு சீட்டு என்று அர்த்தமாகும். பூரிம் பண்டிகை கொண்டாடுவதின் அர்த்தம் என்னவென்றால் உபத்திரவங்களின் மத்தியிலும் யூதர்கள் உயிர் வாழ்வதையும் வெற்றியையும் அவர்களுடைய நம்பிக்கையையும் வெளிப்படுத்துவதாக கூறுகிறார்கள். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் 22ஆம் வசனங்களில் வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர்கள் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து அந்நாட்களிலே விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கு ஒருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டும் என்று திட்டமிட்டான் என்றும் 28ஆம் வசனத்தில் இந்த பூரிம் என்னும் பண்டிகை நாட்கள் யூதர்களுக்குள்ளே தங்கள் சந்ததியாருக்குள்ளே நினைவு கூறப்பட வேண்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. இதன்படியே இந்த தேதிகளில், அதாவது இந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி இஸ்ரேலின் மற்ற பகுதிகளிலும் 4ஆம் தேதி ஜெருசலேமிலும் இந்த யுத்த கால கட்டத்திலும் கூட யூதர்களால் உற்சாகமாக பூரிம் பண்டிகையானது கொண்டாடப்பட்டது. ஆனால் எஸ்தர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ள இந்த பூரிம் பண்டிகையின் பின்னணி சம்பவங்கள் எல்லாமே நடந்தது எங்கே தெரியுமா? பெர்சியா தேசமாகிய தற்போதைய ஈரானில் நடந்த சம்பவங்கள் தான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென்.